வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுனையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. சந்திரா வந்து திருப்பி வந்து வீட்டில் வந்து சேர்க்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஈஸ்வரி அப்பன்னு பார்த்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்று தான் கேட்பேன். நீ உன்னோட தாலியை மட்டும் கலட்டி கீழே வச்சுட்டேன்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன்னை இந்த வீட்டில் வந்து சேர்க்குறேன். கார்த்தியும் சரி மயில் வாகனம் எல்லாரும் முக்கால்வாசி உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ அதை பொய்யை நிரூபிக்கணும்னா இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது சந்திரா ரொம்ப நேரம் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே, நானும் என் புருஷன் வந்து பிரியணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அக்கா தான் நமக்கு முக்கியம். அக்காவை பழி வாங்கணும்னா இந்த வீட்டுக்குள்ளே வர்றது மிகப்பெரிய விஷயம். ஆனால் நானும் சிவனாண்டியும் திருப்பியும் கல்யாணம் பண்ணுறது கூட அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இந்த குடும்பத்தை முதல்ல பழி வாங்கணும்னா எனக்கு இத்தனை நாளாக என்னை பற்றியே கவலைப்படாமல் இருந்து தான் நான் இந்த வீட்டில் வந்து தங்கியிருந்தேன். அப்படி இருக்கும்போது திருப்பி இங்கே தங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப எது நமக்கு ஈஸியோ அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. சந்திரா அந்த இடத்துல சரிக்கா, இவங்க எல்லாரும் என்னை பற்றி அபாண்டமாக சொல்லியிருக்காங்க. உனக்கு என் மேலே வந்து நம்பிக்கை வரணும். நீ என்ன நம்பணும். எனக்கு நீ தான் முக்கியம்னு நான் இன்னொரு வாட்டி வந்து நிரூபிக்கிறதுக்கு இது எனக்கான சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன். சரிக்கா, நீ சொன்னபடியே வந்து செய். அதுவும் ஊர் மத்தியில் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்கன்னு எழுதி கொடுக்கணும். சரி, இது மாதிரிலாம் சாதாரணமாக எழுதி கொடுத்தாலாம் நான் அவர் பிரிஞ்சிட்டோன்னு அர்த்தமா? நீ வேணா நம்பு. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ள அன்பு பாசம் பல மடங்கு கூட தான் போகுதுன்னு சாமுண்டீஸ்வரி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அம்மா, இதெல்லாம் ஒத்துக்காதான்னு சொல்லி ரேவதி வந்து பேசும்போது நீங்கள் சொன்னதுக்கு நான் ஆமாம் சாமின்னு சொன்னல. இப்போ நான் சொன்னதை நீங்கள் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும். இதை விட்டால் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க. நம்ம ஈஸ்வரியிலேருந்து எல்லாரும் சரி என் தங்கச்சி வந்து சொல்லிட்டா, நான் இப்பயே வந்து பஞ்சாயத்தை கூட்டுறேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை வந்து கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் வந்து கூப்பிட்றேன், அதை நீங்கள் தான் நடத்தி தரணும். சரிம்மா, நீங்கள் சொல்லிட்டீங்களே இந்த பஞ்சாயத்து யார் பக்கம் வந்து நிற்கணுங்கிறதெல்லாம் சொன்னீங்களா, அவங்களையும் கூப்பிட்டுருவோம். முத்துவேலும் சிவனாண்டியும் பஞ்சாயத்தில் கண்டிப்பாக வந்து நிற்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கும் தகவல் வந்து போயிடுது. அந்த இடத்துல அவங்களும் வந்து அங்கே அதிரடியாக வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணு எது பண்ணும் சுத்தமாக வந்து புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் என்ன சித்தப்பா திருப்பி முதலேருந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்களோ தெரியலையேடா, எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க. ரேவதிக்கும் கார்த்திக்கும் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. அம்மா என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமான வந்து காரியம் பண்ணுறாங்க, இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியாதா? இப்போ இவங்க 2 பேரும் சேரலை பிரிஞ்சிருக்காங்கன்னு சும்மா எல்லாரும் முன்னாடியும் நம்ம வீட்டோட பர்ஃபார்ம் பண்ணவங்க இப்போ ஊரோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கேள்வி கேட்குறாங்க கார்த்திக்கிட்ட. நீ சொல்கிறது எல்லாம் புரியுது, ஆனால் உங்கள் தங்கச்சி இருக்காங்களே சாமுண்டீஸ்வரர் தங்கச்சி, அவங்க ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பொய் அப்படி நிரூபிக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் சாமுண்டீஸ்வரி கேட்டிருக்காங்க. இது மாதிரி அன்பு பாசம் இருந்தால் கல்வித்தர மாட்டேன்னு. அவங்களுக்கு அந்த அன்பை விட சாமுண்டேஸ்வரியும் இந்த குடும்பத்தையும் பழி வாங்கணும் தான் அவங்க பெருசாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன சொன்னாலும் உங்கள் அக்கா வந்து கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு பேசுகிறது கூட வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ரேவதிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இனிமேட்டு அவங்களோட அட்டகாசம் அளவுக்கு அதிகமாக போகுது. என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க மாட்டுக்கும் சிவனாண்டிக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பஞ்சாயத்தில் வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? என் தங்கச்சி போல உண்டா? என் தங்கச்சி எனக்காக நிற்கிறவனு இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு கோபமாக தான் வரும். என்ன செய்ய போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க கார்த்திலேருந்து எல்லாரும். சரி வாங்க, இனிமேட்டு இங்கே நின்று யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, நம்ம மாட்டுக்கோம் இங்கேருந்து கிளம்பலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக திங்க் பண்ணுறாங்க நம்ம சந்திரகலா. சரி, நான் இனிமேட்டு எப்படி யோசிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் புருஷங்கிட்ட கூட இப்போ நான் பேசக்கூடாது. நான் பேசினதை கூட அவங்க கேட்டாங்கன்னா பேரதிர்ச்சியாக ஆக போகிறாங்க. கடவுளே அவருக்கு மட்டும் தைரியத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது சந்திராலேருந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. எதுக்கு நம்ம இங்கே வந்து நிற்கிறோம்? டேய், இத்தனை நாளா நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்களடா, அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கலாம் தான் இங்கே கூப்பிட்ருக்கோம். என்ன சந்திரா சொல்கிறா? இங்கே என்ன நடக்குது? 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேர் கல்யாணம் நடந்துச்சு, அது இங்கே செல்லுபடி ஆகாதுன்னு நாங்கள் கொடுக்கலாம் தான் இருக்கோம், சைனா கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோங்கிற மாதிரி ஈஸ்வரி அம்மா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா இப்படியெல்லாம் வந்து பேசுவீங்க அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாங்க. நானும் சந்திராவும் ஒற்றுமையாக பிரிஞ்சிருந்தாலும் என்றைக்காவது சேர்ந்து வாழ்வோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான், எங்கள் அக்கா என்ன சொல்கிறாளோ அதை தான் செய்ய போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல.
என்ன சந்திரா, அதுக்குன்னு நீ இப்போ என்ன முடிவு எடுக்க போற? நீ யாரையா முதல்ல எனக்கு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க? இது நாள் வரைக்கும் நான் உன்னை மனசார கூட நினச்சதில்ல. நீ எப்போ எங்கள் அக்காவுக்கு வில்லன்னு தெரிஞ்சிருச்சோ இனிமேட்டு நான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் தான் நான் அப்பயே சொன்னேன். இதை இப்போ உறுதிப்படுத்துறதுக்காக இப்போ நான் ஒரு செயலை வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்திரா, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆமாம், நான் எப்போதுமே எங்கள் அக்கா பக்கம் தான் நிற்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்போ ஊர் மத்தியில் சொல்கிறேன், எனக்கும் சிம்மனாண்டிக்கு சம்மந்தமே இல்லை. பேப்பரில் கையெழுத்து போடணும், போடுவியாமா அப்படின்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு பேப்பரில் வந்து கையெழுத்து போடுறாங்க. அந்த இடத்துல சிவனாண்டிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்ன ஆச்சுப்பா, இனிமேட்டு சந்திரா என்ன திருந்திட்டாளா, இல்லை அவள் ஏதாவது வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாளா? ஒன்றும் புரியலையே. தெரியலையே சித்தப்பா, அவள் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டாங்க எனக்கே வந்து பாட்டமாக பேரதிர்ச்சியாக தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரியிலேருந்து. பாத்தியாடா என் தங்கச்சியை, அவள் எப்போதுமே என் பக்கம்தான் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்து லைட்டாக வந்து பார்க்குறாங்க கார்த்தியை. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இனிமேட்டு அவங்க ஆட்டம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். சும்மாவே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து டான்ஸ் ஆடுவாங்க என் தங்கச்சி என் தங்கச்சின்னு. இப்போ சொல்லவா வேணும், காலில் வந்து சலங்கையே கட்டி விட்டாச்சு. சந்திராவுக்கு எதிராக நம்ம இனிமேட் பேசினா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு நம்ம கார்த்தி. அப்போன்னு பார்த்து சந்திரா, அடுத்தது அந்த செயினை கழட்டி அவர்கிட்டயே வந்து கொடு. வேணா சந்திரா, வேணாம். இது மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் வந்து ஆதரிக்காத, அது சரிப்பட்டு வராது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நான் இன்னமும் உன்னோட மனசை கவருவேன் தான் நான் நினைக்கிறேன். நான் வேணா திருந்திடுறேன். உங்கள் அக்கா தானே உனக்கு முக்கியம், எனக்கு அந்த செயின் தான் முக்கியம். தயவு செஞ்சு கழட்டி கொடுத்துறாதங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க சிவனாண்டி. டேய், உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்த சந்திரா இல்லைடா, அவள் சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி. அவள் என்ன செய்வான்னு அவளுக்கே தெரியும்டா. வாயை மூட்டை அமைதியாரு. சந்திரா, அவனை பேச விடாத. உண்மையும் சொல்லு, உனக்கு அவன் தான் முக்கியம்னா அவன் கூட போயிடு. என் வீட்டு பக்கம், என் தசை பக்கம், என் காம்பவுண்டுக்குள்ளே கூட நீ வரக்கூடாது அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யதார்த்தமா, சரி நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செயினை வந்து கலட்டுறாங்க. அந்த இடத்துல கலட்டி, நான் வந்து இந்த பெஞ்சில் வந்து வச்சுட்டேன், பெஞ்சிலெல்லாம் வைக்கக்கூடாது, உங்கள் புருஷன் கையிலேயே தான் கொடுக்கணும்னு மயில் வாகனம் வந்து பேசுகிறாங்க. அவர் தானே உங்ககிட்ட வந்து கொடுத்தது, இல்லாட்டி தூக்கி வீசி எறிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஆமாம், மயில் மாப்பிள்ள சொல்கிறதும் கரெக்டு தானே. ஏவ், இது எல்லாத்தையும் நான் மனசில் வந்து வச்சுக்கிறேன். நீ எப்படியெல்லாம் மனசில் டிசைனாக யோசிப்பேன் நல்லாவே தெரியும். அதுக்காக தானே எப்படியெல்லாம் சொன்னோன்னே அந்த செயின் எடுத்து தூக்கி போடுறாங்க சிவனாண்டி மேலே. இந்தாப்பா வாங்கிக்க, இனிமேட்டு சந்திராவுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி சம்மந்தம் இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி மயில் வாகனம் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு 2 பேருக்கு சம்மந்தம் இல்லை, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேர் பிரியிறப்ப சிவனாண்டி வந்து சந்திரா வந்து சுகமாக பார்க்குறப்ப இந்த இடைக்காலம் ரொம்ப காலத்துக்கு கிடையாதுங்க. என் வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் அந்த வீட்டுக்கு வரதான் போகிறேன். இவங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சந்திரா.